பங்காளி, வாழ்க்கை என்பது இரு ஸ்கிப் பண்ணிடாத, முழுசாக்கிலே. இந்த வாழ்க்கை என்பது வாழத்தானே. அதை சந்தோஷமா வாழாம எதுக்கு இந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், வன்மம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன்லாம்? அதனால வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம வாழு பங்காளி. என்ன நான் சொல்றது? ரொம்ப மோட்டிவேஷன் தானே, ஒரு பாயசத்தை போட்டு வேண்டியதா. அதையும் நானே பாத்துக்கிறேன். என்னைக்குமே மோட்டிவேஷனோட டிப்ரெஷனுக்கு தான் எஃபெக்ட், பவர் எல்லாம் ஜாஸ்தி. ஆனால் அந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் எடுத்து அந்த மோட்டிவேஷனை ஃபியூவலாக யூஸ் பண்ணி வளர்றது தான் இன்னும் பவர் அதிகம். டிப்ரெஷனுக்குள்ள போனால் ஒரு காரணம் தேவை. ஆனால் அந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்து டிப்ரெஷன் ஆக போகிறோம். அதைத்தான் அவ்வளோ நேரம் உளறிட்டு இருக்கான். கண்டுக்காதீங்க, நீங்கள் போய் வீடியோ பாருங்க. お前はもう死んでいる。Ya,根本停不下来。தயவு செஞ்சு நாய் பூனைலாம் வளர்க்க முடியல, தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்களா. எதுக்கு எடுத்துட்டு வராதுங்களா தயவு செஞ்சு. இந்த மாதிரி விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் சத்தியமா. ஹோப் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எவனாவது அந்த நாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு மேலே தான் பயங்கரமான ரீல்ஸ்லாம் இருக்கு. You are shaking. I know. I feel your nervousness from here. Are you okay? Yes, Your Honor, I'm perfect. Mr. Benning, you are not the father. It doesn't matter. I'm still gonna be there. You said earlier that if Robin was not your biological child, it causes you to doubt whether or not you truly are the biological father of Jermaine Benning Jr. And because of that doubt, the court wants to make sure when you leave here, you have the whole truth. Mr. Benning, what are your hopes? I hope Jermaine's mine. I really do. It'd be good to know at least one of my kids is mine. Jermaine Benning Jr. Mr. Benning, you are not the father. What? It doesn't matter, still gonna be there. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். கைஸ், இந்த இடத்துல நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதை கேட்க ரெடியாடா போக்கி. நானும் சின்ன வயசுல ஒரு அழகான நாய் வளர்த்தேன். பொமேரியன் பிரீடு. பேரு வந்து சிபி. இட்ஸ் அ ஃபீமேல் டாக், பட் இட்ஸ் நேம்டு சிபி. அது எல்லாம் காரணம் எனக்கு தெரியல. எனக்கு அந்த நாய் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டுலாம் சொல்ல மாட்டேன். அந்த நாயை நான் கண்டுபிட மாட்டேன், பட் ஸ்டில் அந்த நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வந்து ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கேன். எங்கள் பாட்டி வந்து சொல்லுது, தம்பி ஒரு நாய் ஓடி போச்சுப்பா அப்படின்னு. எனக்கு ஷாக்கு. என்னடா இது, இப்போ பத்திரமா பார்த்துக்கிட்டே அடியே சிபி இப்படி ஓடி போயிட்டேன்னு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. இதை சொல்கிற ஜாலியாக சொல்கிற மாதிரி தான் இருக்கானே, எனக்கு உள்ள மனசில் இருக்க வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ஒரு 2-2.5 மணி நேரம் அழுதுட்டு வெளியே போய் நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தேன். திரும்பி வருமானு கடைசி தான் நீங்கள் வரல. நான் அப்புறம் உட்காந்துட்டேன். சரி போனதான் போயிட்டேன், நிம்மதியாக நல்லா இருக்குடா அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வளர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாயெல்லாம் ஓடியெல்லாம் போல, பார்த்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படியா, சரி பரவாயில்ல, எங்கே இருக்குதா தெரியுமா, அது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் போய் கண்ணியாவது காட்டிங்க அப்படின்னு கேட்டால், அது கொண்டு போய் விட்ட 2-3 நாளில் என் பிரிவை தாங்க முடியாமல் அது டெட். நான் ஹெவன் போகிறேன்னா ஹெல்ப் போகிறேன்னா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. பட்
எனக்கு அந்த என்னோட அந்த சின்ன வயசு சைல்ட்ஹுட் டாக் மட்டும் திரும்ப பார்த்தேன்னா ஐ பி ஹாப்பி. எனக்கு அதுக்காக தான் எச்ச டிகிரி மட்டும் தான் ஆகுது. நான் போகடா, அடுத்த பார்ப்போம். இந்த ஆளு குழப்பம் எல்லாம் எதையாவது பண்ணி விட்டுறான். அப்புறம் நான் தானே பண்ணணும் பாடும். போங்கடா. நம்பர் 23 போன வருஷம் என் வீட்டில் வாசல்ல வந்து நான் கேட் ஓப்பன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு என்னோட தோழி வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சாங்க. எனக்கு இப்போ இந்த 25 பேர் இங்க இருக்க எல்லாருமே என்னோட வாசலுக்கு எதிரில் நின்று நானும் என் தோழியும் ரோட்ல நின்று கட்டி பிடிக்கிறத பார்த்துருந்தாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ நான் சொல்றதை வச்சு நீங்க என்ன பிக்சர் பண்றீங்க? ஆனா அந்த சிச்சுவேஷன் அன்னைக்கு என்னன்னா நவம்பர் 23, 2023 அப்பா இறந்துட்டாங்க. அப்போ என் தோழி வந்து எனக்கு கட்டி பிடிச்சது டோட்டலா வேற. வெளியில நீங்க நின்னுட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போன நீங்க என்ன பேசுவீங்க? வெளியில போய் என்ன பேசுவீங்க? இப்போ நீங்க பாக்குற லூட் அடிக்கிற 2 பேர்ல நானும் வந்துட்டேன் இல்லையா? தீண்டுதலே ரொம்ப அசிங்கமா ஒரு செக்ஷுவலைஸ் டேர்மா ஆக்கிட்டீங்க. தோல்ல கை வைக்கிறது, அணைச்சிக்கிறது, இந்த மாதிரி ஆறுதல் கொண்டான எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்ப நான் பிளைண்டா சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ரோட்ல நின்று இந்த பையன் ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறான், சரி என்னடா ஜெனரேஷன் போயிடுச்சு, சொசைட்டி எங்க போது, என்னென்னமோ பேசுவீங்க. அந்த ரியல் அந்த கோட்டை நண்பர்களே, இந்த ரியாலிட்டி தெரியாமலாம் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்கிறாப்புல. பட் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கோம். இப்போ அந்த சொசைட்டியை மாற்றுறதுக்கு நம்ம தான் மாறணும். இந்த இப்போ பெரிய புளுத்தி மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, பட் என்னோட பார்வையில் சொல்கிறேன், தயவு செஞ்சு டோன்ட் ஜட்ஜ் பீப்புள். இந்த டோன்ட் ஜட்ஜ் டூ ஏர்லின்லாம் சொல்லுவாங்க. ஜட்ஜே பண்ண வேணாம். அந்த சுச்சுவேஷனில் அந்த டைமில் அவன் எப்படி யோசிக்கிறான், அந்த என்ன பண்ணுறானுங்கிறது வந்து அவனோட டோட்டல் கேரக்டர்லாம் இது பண்ணாது. பார்த்தோன்னே ஸ்டீரியோ டைப் பண்ணுறது, சரி வந்தால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இதுவே நான் உங்களுக்கு உங்கள் பார்வையில் நான் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப கேவலமாக நடந்திருக்கலாம், ஆனால் ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு கண்ணுக்கு மாதிரி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த பீப்புளை ஜட்ஜ் பண்ணுறது பேஸ்டான சிங்கிள் சுச்சுவேஷன், மல்டிபிள் சுச்சுவேஷன் அது வேறு, அது பத்துக்குள்ளே போக வேண்டாம். பட் ஜட்ஜிங்கை விட்டுருங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் நீ யாரான்னு கேட்காதீங்க, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரையல் போவோமா? ஒரு காலத்தில் நம்ம யாருக்காக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் இக்னோர் பண்ணோமோ, இன்றைக்கி அதே பர்சனை மறக்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நம்ம அவைலபிளாக இருப்போம். எதையோ கற்றுக் கொடுத்த இந்த காதல். நண்பர்களே, தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்க. கூட இருக்கவங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களுக்காக இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் அவங்க உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்பி இங்கே வந்தீங்கன்னா இவங்களும் சேர்ந்து உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்புறம் கடைசியில் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஸ்டோரியை ஸ்டேட்டஸ்லாம் போட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஸோ தயவு செஞ்சு யாராவது புதுசாக வர இன்னொருத்தருக்காக இருக்கவங்களை இக்னோர் பண்ணிட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு லேர்ன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். Are you okay? Yeah? Have you been crying? No? Do you want to talk about it? No. Do you want a hug? Yeah. இப்போது இங்கே ஹக் யூ வாண்ட் அ ஹக்னு சொல்லிட்டு இந்த ஹக் பண்ணுறது பற்றி உங்களுக்கு ஒரு மாதிரி கேஷாக தெரிஞ்சதுன்னா யூ நெவர் பீன் இன் டு த சிச்சுவேஷன் லைக் திஸ். உட்காருவீங்கடா ஒரு நாள், எவனுமே பக்கத்தில் இல்லாமல் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்துருப்பீங்க. அப்போ தேவைப்படும் அ ஹக். ரிலேட்டபிள்ரா டே, ரிலேட்டபிள்ரா. இந்த ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் போகிறதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கொடூரமாக இருக்கும் நண்பர்களே. அதுவும் வீட்லேயே இருந்து எல்லாம் பழகிட்டு வெளியே எங்கேயுமே தங்கி இருக்காமல் வீட்லேயே இருந்து பழகிட்டு இந்த ஹாஸ்டல் போகிறதுலாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். சாப்பாடு, அந்த சாப்பாடு மட்டும் வந்து வீட்டு சாப்பாடையும் வீட்டையும் எப்போ மிஸ் பண்ணுறேன்னு தெரியும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான். சுற்றி ஒரு 200 பேர் இருப்பாங்க, ஆனால் தனியாக இருப்பேன். அது ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜ் அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் போகும்போதெல்லாம் ஓகேவாயிடும். இதெல்லாம் நண்பர்கள்லாம் ஃப்ரெண்டெல்லாம் செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. பட் அந்த ஸ்டார்டிங்கில் தான் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் ஒத்த ஆளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்போ வீட்டில் கேட்பேன், என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கவா, எல்லாரோட பேர் சாப்பிட்ருக்கேன். அப்போ எல்லாம் ஓகே, அந்த பையன் நல்லா செட் ஆகிட்டான் போல், எல்லாம் வித்தோடைய உட்காந்து சாப்பிட்றான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன் அப்படின்னு.
புரிஞ்சா புரிஞ்சிரு, இஃப் யூ நோ யூ நோ. அதனால் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் போகிறவங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், மனசை தித்திக்கோங்க. ஹோம் சிக்காகவும் பார்த்துக்கலாம், செட் ஆகிடும். Hiding all of our sins from the daylight, running from the daylight, running from the daylight. Oh, I love it and I hate it at the same time. ஆக்சுவலாக இதுக்கு இந்த நாயை சாவுது, ஐ மீன் இதுக்கு சாவுது, கொள்றாங்களா சாவுதா? வெயிட். A few minutes later. ஓகே ரைட்டு. ஆக்சுவலாக நண்பர்களே, அந்த டாக் வாஸ் இன் திஸ் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். அது அப்படியே விட்டால் இன்னும் கொஞ்சம் நாளில் பெயின்ஃபுல்லாக டெஸ் ஆகுமாமா. ஸோ அதனால் டாக்டரோட அட்வைஸ் படி அந்த நாயை வந்து சைலண்ட்டாக பெயின்ஃபுல் இல்லாமல் ஒரு டெத்தை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த நாய் சாகும்போது என்ன நினச்சிருக்கோம், நம்ம ஓனர் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, நமக்கு இருக்கிறதெல்லாம் சரியாயிடும், நம்ம திரும்ப பழைய மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். சரி ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஏன் அழுகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஓவர் திங்கிங் பண்ணுறது வித்துடா போக்கி. ஏய், முதல்ல நீ அனுப்புகிற பேரை எதாவது படித்து கூட பார்க்க மாட்டாங்க. போடா போய் வேலையை போடுறா. ஏய் சத்தியமாக இவ்வளோப்பா இப்போ பார்த்த ரீல்ஸை விட இந்த ரீல்ஸ் தானே எனக்கு ரொம்ப டிப்ரிமிஷன் ஆகுது. 300 ப்ளஸ் ஒரு 200 ப்ளஸ் ஒரு 40, ஒரு 300 ரூபா வேலெட்டு, 2 ஏடிஎம் கார்டு. கேட்கடா பேர பசங்களா, வேணாண்டா, பண்ணிடாதீங்கடா. 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 1 ரூபாய் வேணுமா? 10 ரூபாய். 1 ரூபாய் இல்லையா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அந்த 10 ரூபாய் இருந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரி இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல, gift உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. Few moments later. நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? காமிங்க. பண்ணிருந்தா உங்களுக்கு 1000 rupees மேம். அமௌண்ட்லாம் வேணும். பிடிக்குமா? நீங்க எந்த ஊரு? காரைக்குடி. ஓகே, நம்ம மேம் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனால ஒரு 2 இட்லி கேட்டாப்ல, இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள இருந்தாலும் போயிட்டு 1 ரூபா கேட்டேன். இல்லையா 10 ரூபா இருக்கு. ஸ்கைட் ஆஃப் பண்ணி லைக் நாட் அஃபென்சிவ். இதே பிச்சைக்கார ஏன்டே 10 ரூபா இருக்கு, 1 ரூபா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவன் ஜோக்ஸ் பட் மை டியர் கோயம்புத்தூர் மாப்பிள்ள, ஊரில் இருக்கிற எல்லாரும் உங்களை போட்டு அடிச்சிட்டாங்க. நானும் உங்களை அடிக்க விரும்பலை. பட் ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்கள். ஒரு கிட்லி வாங்கி கொடுப்பீங்களோ, திரும்ப போய் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பீங்களோ, இல்லை ஒரு காசு கொடுப்பீங்களோ, இல்லை நல்லா சொல்கிற மாதிரி ஏதாவது ஏதோ சொல்கிறாங்களே கமெண்ட் செக்ஷனில், அதில் எதனா வீடியோலாம் போட்டு, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நீங்கள் பண்ணுறனா பண்ணுங்கள், பண்ணாட்டி விடுங்க. பட் எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த நான் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நான் கோயம்புத்தூரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூர் தான் என் பொண்டாட்டி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத ப்ரோ ப்ளீஸ். எனக்கு சில டைம் சந்தேகம் வந்துடுது, நான் எங்கே இருக்கேன், கோயம்புத்தூர் ஒரு ஊரில் இருக்கேனா, இல்லை கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சொல்கிற ஒரு ஆளோட பொண்டாட்டிகள் இருக்கேன்னா எனக்கு சந்தேகம் வந்துடுது. தயவு செஞ்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஸோ கைஸ், தேவையான டிப்ரிமிஷன் ஆகிட்டோம் நம்புகிறேன். இப்போது மணி வந்து 1:47 ஆகுது. இப்போ நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப 3 மணிக்கு வந்து ரீல்ஸ் பார்ப்பேன். ரீல்ஸ் பார்த்தா 3 மணிக்கு கரெக்டாக மோட்டிவேஷன் ரீல்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆகிக்கோங்க. சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ப்ளூ பிளாகர் ஈவன் பரத். அட்டவமே Well, you only need the light when it's burning low. Only miss the sun when it starts to snow. Only know you love her when you let it go. Only
Only know you've been high when you're feeling low. Only hate the road when you're missing home. Only know you love her when you're